Hi guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். இங்க இருந்து ஒரு டிராவல் ஜர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு ஸ்பெஷலான ஜர்னினே சொல்லலாம். ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பொங்கலுக்காக லான்ச் பண்ண ஸ்பெஷல் வண்டிங்க இது. அந்த வண்டி இந்த ட்ரிப் வரைக்குமே ரன் ஆகிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ரன் ஆகுமா இல்லையான்னு கன்ஃபார்மா எனக்கு தெரியல. ஸோ அதுக்குள்ள ஒரு ஜர்னி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு கிளம்பி வந்துட்டோம். ட்ரெயின் நம்பர் 06043 கோயம்புத்தூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸில் தான் ஜேர்னி பண்ண போகிறோம். ஆல்ரெடி கோயம்புத்தூர் சென்னை வீக்லி எக்ஸ்பிரஸில் பண்ணியிருப்போம். ஒரு ஜேர்னி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. முன்னாடி பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுற ஒரு ட்ரெயினில் தான் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து 11:30க்கு டிபார்ட் ஆகும். டைம் வந்து கரெக்டாக 11 ஆகுது. இன்னும் நம்ம ரேக் ஷன் பண்ணல. ஸோ ரேக் ஷன் பண்ண பிறகு நம்ம கோச்சோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஜேர்னி நான் ரிசர்வ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு சண்டே நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து ரிசர்வேஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் நான் நேற்று ஈவினிங் தான் புக் பண்ணேன். கன்ஃபார்ம் சீட்டே கிடச்சிருச்சு. நான் நேற்று ஈவினிங் வரைக்குமே அவைலபிள் நிறைய இருந்துச்சு. அதனால இந்த ட்ரெயினில் ஜேர்னி பண்ணலாம்னு சொல்லி வந்துட்டேன். ட்ரெயின் வந்தோடனே கோச்சஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். என்ன லோக்கோ போடுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா LHP ட்ரெயின் 130 பர்மிட்டட் நம்ம ஜோலார்பேட்டை சென்னை செக்ஷனில். அதனால் லோக்கோ ரொம்ப முக்கியம். என்ன லோக்கோ போடுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பெங்களூர் கோயம்புத்தூர் உதய டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸோட ரேக் தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல் நிற்கிது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் தான் நான் இங்கே வந்தேன். இந்த ட்ரெயினோட விளாக் வந்து நீங்கள் பார்க்குற விளாகுக்கு அடுத்த விளாகாக வரும். ஏன்னா ஒரு ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் இந்த சீரீஸை நான் போட போகிறேன். ஏன்னா இந்த உதய டபுள் டக்கரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபன்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அந்த வீடியோ இதுக்கு அடுத்து வரும். மறக்காமல் சேனலை வெயிட் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம 06043 கோயம்புத்தூர் சென்னை ஸ்பெஷல் ஃபேரை ஃபுல் பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் லோக்கோ தாங்க. 75th ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் லிவரி லோக்கோ ஈரோடு செட்லேருந்து இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக நம்ம இந்த ரிபப்ளிக் டேக்கு தான் ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஒரு ஆக்ஷன் வீடியோஸ் மாதிரி எடுத்திருப்பேன். அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்க. நம்ம லக்கு இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அதே லோக்கோ லிங்காக வந்திருக்கு. பண்ற 06043 அன்ரிசோர்ட் கோச்சில் தான் இருக்கும். சண்டே நைட்டு கோயம்புத்தூர்ல சென்னைக்கு போற ட்ரெயின் இவ்வளோ வேக்கண்டா இருக்குங்க. செம்ம காலியா இருக்கும். மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க இந்த அன்ரிசோர்ட் கோச்சில். நம்ம இந்த 06043 கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ்ல ரிசர்வ் பண்ணி தாங்க டிராவல் பண்றோம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கோச்சில் தான் சீட்டு புக் ஆயிருக்கு. S3ல நம்மளுக்கு சீட்டு புக் ஆயிருக்கு. கோச்சஸோட எக்ஸ்டீரியர் ஷாட் பார்த்துருப்பீங்க. என்னடா 06043 சொல்றேன். ஆனா 12681 12682 அந்த கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸோட போர்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அந்த ரேக்கை தான் இந்த ட்ரெயினுக்கு யூஸ் பண்றாங்க. போர்டு கூட மாத்தாமே அப்படியே இருக்கு பாத்தீங்களா. போர்டு கூட மாத்தாம தான் யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் இப்பவே எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிற கேப்லேயே 3 பேர் வந்து கேட்டுட்டாங்க இந்த வண்டி தானேன்னு சொல்லிட்டு. நம்ம கோயம்புத்தூர் வரோம்னு சொன்னோடனே நம்ம பிளாகர்ஸ் குரூப்ல இருந்து ஒருத்தருக்கு நான் இன்டிமேஷன் கொடுத்தேன் வரேன்ட்டு. அவர் உடனே கிளம்பி வந்துட்டாரு. இவரு தான் ஹாய் மதன்ஸ் ஜர்னி. இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. இவரும் டிராவல் விளாக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் வண்டியில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன்னு வந்து சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, அவர் இப்போ தான் வேற ஒரு ட்ராவல் பேக் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காரு, கோயம்புத்தூர் இருக்காரு. சரி ஓகே மீட் பண்ணலான்னு சொல்லி நானும் கோயம்புத்தூர் வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:20க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் வண்டி எடுத்துருவாங்க. ஸோ நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். பாய்க்கு ஒரு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்துட்டாரு. ஸோ அவருக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்பெஷல் ஸ்டார்ட் பண்ணலாம். பாய் 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 பாய்.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 12:03 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ட்ரெயின் வந்து 11:30க்கே டிபார்ட் ஆகிருக்கணும். ½ அன் ஹவருக்கு மேலே லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ட்ரெயின் இன்னும் இங்கேருந்து கிளம்பலை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் டிலேக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. ஷெடியூல் வந்து 11:30. 12:10க்கு நம்ம ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிடுச்சு. இன்றைக்கி மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸாகவே இந்த ஸ்பெஷல் ஃபேர் ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் டிலேயில் தான் கிளம்பிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து. நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஆல்ட் திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 50 மினிட்ஸ் டிலேயில். ஷெடியூல் வந்து 12:10. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஆகுது. இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 425 ருபீஸ் ஆச்சு. நார்மல் எக்ஸ்பிரஸை விட ஒரு 100 ருபீஸ் அதிகம் தான். நார்மலில் 325, இந்த ட்ரெயினில் 425. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ். ஒன் ஹவர் 32 மினிட்ஸ் டிலேல ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிருவாங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 1 மணி. டைம் வந்து 2:32 ஆகுது. இங்கே ஈரோடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா வண்டியை 1 ஹவர் கிட்ட ஹால்ட் போட்டு வச்சுட்டாங்க. என்ன ரீசன்னு தெரியல. ஓவர்டேக்ஸ்லாம் விட்டாங்க. ஆக்சுவலாக இந்த டைமுக்கு நம்ம சேலமே கிராஸ் பண்ணியிருக்கணும். ஈரோடே இப்போதான் வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் போய் கொஞ்சம் தூங்க தான் போகிறேன். ஸ்டேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ண முடிஞ்சா கவர் பண்ணுறேன். ஒரு 5 o'clock போல தான் ஜோலார்பேட்டை ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். 5 o'clock மேலே இருந்துச்சு ஜோலார்பேட்டையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.
காட்பாடி ஜங்ஷன் ஒரு 1 hour 40 minutes டிலேயில் ரீச் ஆயிருக்குங்க. ஷெடியூல் வந்து 5:03, டைம் வந்து 6:43 ஆகுது. இந்த ட்ரெயினோட ரூட்டு சொல்லிடுறேன். இந்த ட்ரெயினுக்கு லிமிடெட் ஸ்டாப்பேஜஸ் தான், நிறைய ஸ்டாப்பேஜஸ்லாம் இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ட் ஆனது திருப்பூர், ஈரோடு, சேலம் விட்ட ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர். லிமிடெட் ஸ்டாப்பேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. நேற்று நைட் ஈரோடுக்கு முன்னாடி அந்த ஹால்ட் போட்டதுனால அந்த 1 hour 40 minutes அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியோட ரேக் ஷேரிங் சொல்லிடுறாங்க. நேற்றே போர்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் 12681 12682 கோயம்புத்தூர் சென்னை வீக்லியோட ரேக் ஷேரிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இன்னொருத்தன் ஒரு மெயின் கிங்கும் ஒருத்தன், அவன் கேன்சல் ஆனனால தான் இந்த வண்டி ரன் ஆகுது. இன்னைக்கு கோயம்புத்தூர் ஹஸ்ரத் நிசாமுதீன் கொங்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு 2 to 3 months கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே ரூட்டில் ஏதோ ட்ராக் ஒர்க்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த ரேக்கை வந்து இங்கே இந்த சென்னை ஸ்பெஷல் ஃபேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து கொங்கோ கிளம்ப வேண்டியது கோயம்புத்தூர்லேருந்து. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொங்கூர் ஆப்ரேட் ஆகுது. இந்த வீக் வரைக்கும் கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க.
அரக்கோணம் ஜங்ஷன் ஒரு 50 மினிட்ஸ் டிலேல ரீச் ஆயிருக்குங்க. ஷெட்யூல் வந்து 6:43, டைம் வந்து 7:33 ஆகுது. காட்பாடி அரக்கோணம் ஸ்ட்ரெச் வந்து நார்மலாகவே ஒரு 50 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். பட் ஆனால் இந்த ட்ரெயினுக்கு வந்து 1 hour 55 மினிட்ஸ் ஷெட்யூலே கொடுத்துருந்தாங்க காட்பாடியிலேருந்து அரக்கோணத்தில். ஸோ அந்த ஸ்லாக் யூட்டிலைஸ் பண்ணி 1 hour கவர் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் 50 மினிட்ஸ் டிலேல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஷன் நம்ம லிஸ்ட்லயே இல்லைங்க. திருவள்ளூர்ல ஒரு ஹால்ட் இருக்கு இந்த ட்ரெயினுக்கு. நான் நேற்று ஷெட்யூல் செக் பண்ண சொல்ல கவனிக்கல. இன்னைக்கு காலையில அரக்கோணத்துல தான் பார்த்தேன். இங்கேயும் நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் டிலேல வந்திருக்கு. ஷெட்யூல் வந்து 7:10, டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 8 மணி ஆகுது. அந்த ஸ்லாக்ல 1 hour கவர் பண்ணாங்க காட்பாடி அரக்கோணம் ஸ்ட்ரெச். 50 மினிட்ஸ் டிலே அங்க. அந்த டிலே அப்படியே மெயின்டைன் ஆகுது. இதுக்கு அடுத்த ஸ்லாக்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல இருந்து சென்ட்ரல் ஸ்லாக் தான். அதுக்குள்ளே கவர் பண்ணாலும் இன்னும் ட்ரெயின் ஒரு 1/2 hour டிலேல தான் சென்ட்ரல் ரீச் ஆகும். இந்த ட்ரெயினுக்கு டிபார்ச்சர் ஸ்லாட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்ம கோயம்புத்தூர் சென்னை வீக்லி எக்ஸ்பிரஸோட ஸ்லாட்ல தான் கொடுத்துருக்காங்க 11:30 மணி. பட் ஆனா நம்ம ட்ரெயின் நேற்று 40 மினிட்ஸ் டிலேல தான் அங்க டிபார்ட் ஆச்சு. சென்னையோட அரைவல் டைமே பாத்தீங்கன்னா ஷெட்யூல் அந்த வீக்லி எக்ஸ்பிரஸை விட 45 மினிட்ஸ் லேட்டா தான் கொடுத்துருக்காங்க. வீக்லி எக்ஸ்பிரஸ் வந்து 7:35 சென்ட்ரல் அரைவல். இந்த வண்டிக்கு 8:20 தான் அரைவல் கொடுத்துருக்காங்க. கிளம்புனது 40 மினிட்ஸ் டிலே. இப்போ 50 மினிட்ஸ் டிலேல போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 8:20 தான் அரைவல். எத்தனை மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும் தெரியல.
ஒரு 56 மினிட்ஸ் டிலேயில் நம்ம பெரம்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஷெட்யூல் வந்து 7:38, டைம் பார்த்தீங்கன்னா 8:34 ஆச்சு. அது 50 மினிட்ஸ் லேட்டை வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஒரு 6 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஏன்னா இன்பிட்வீன் நடுவில் கொஞ்சம் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கிறதால ட்ரெயின் ஸ்லோவாக தான் வந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு டெரிஃபிக்கான ரன்னு. நான் ரொம்ப நாளாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னை ஜேர்னி பண்ணேன்னா நைட் டைமில் கவர் பண்ணதே கிடையாது. 3 முறை சேரனில் ஏறி 3 முறையும் தூங்கி கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த ட்ரெயின் கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் கண்ணு முழிச்சு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதில் சேலம் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த ஈரோட்லேருந்து ஜோலார்பேட்டை ஸ்டேச் வரைக்கும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். நேற்று ஃபுல் டே ட்ராவலு, இன்றைக்கும் ட்ராவலு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி அந்த ஈரோடு ஜோலார்பேட்டை செக்ஷன் மட்டும் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1200+ கிலோமீட்டர்ஸை 24 ஹவர்ஸில் நான் ஸ்டாப்பாக கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஜேர்னி இல்லை, இதுக்கு அடுத்து 2 ஜேர்னி பார்ப்பீங்க நீங்கள். அந்த ஜேர்னியும் சேர்த்து தான் 1200 கிலோமீட்டர்ஸ் 24 ஹவர்ஸில் ஜேர்னி பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோக்கு அடுத்து ஒரு 2 வீடியோ வருங்க. அந்த வீடியோ என்னன்னு சொல்லி நீங்கள் வர சொல்ல பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இந்த ஜேர்னிக்காக நான் கிளம்பி போனது தான். இந்த சீரீஸை வந்து சீரீஸ் இல்லை, இந்த ஜேர்னியை வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்டெப்பில் போகலான்னு இருக்கேன். இப்போ நம்ம வந்த ஜேர்னியை போட்டுட்டு இதுக்கு முன்னாடி பண்ண ஜேர்னி, அதுக்கு முன்னாடி பண்ண ஜேர்னின்னு சொல்லி ஒரு 3 வீடியோ மட்டும் ஒரு ரிவர்ஸ் இதில் வரா மாதிரி இருக்கும். இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலை காத்துக்கிட்டே இருக்கு. டடா.